தேவி நாராயணீயம் 19ஆம் தசகம். பூமியின் துக்கம். துர்ஜனங்கள் கணக்கில்லாமல் பூமியில் அதிகமாக ஜனிக்க ஆரம்பித்ததும் பூமியின் பாரம் மிகவும் அதிகமாக ஆரம்பித்தது. பூமி தேவி ஸ்வர்க்கம் சென்று இந்திராதி தேவர்களிடம் முறையிட்டும் பலன் இல்லை. அதனால் காமதேனுவுடனும் தேவர்களுடனும் பிரம்மதேவரிடம் சென்றாள். பூமி தேவியே, உன் பாரத்தை குறைப்பதற்கு நான் சக்தி உடையவன் அல்லன் என்று கூறி பிரம்மதேவர் எல்லோரையும் பார்க்கடலுக்கு அருகில் அழைத்துச் சென்றார். அனைவருடனும் பார்க்கடலுக்கு சென்ற பிரம்மதேவர் புருஷ சூக்த ஜபம் செய்தார். மனம் குளிர்ந்த விஷ்ணுமூர்த்தி அவர்கள் முன் தோன்றி அனைவரையும் கைகூப்பி வரவேற்றார். அவர்கள் வந்த காரணத்தை அவரே அறிந்து கொண்டார். விஷ்ணு கூறினார், பூமியின் துக்கத்தை நானோ பிரம்மதேவரோ தீர்க்க இயலாது. அவரவர் கர்மத்தையும் விதியையும் மாற்ற யாராலும் முடியாது. ஆனால் பூமியின் பாரத்தை குறைக்க என்னால் என்ன செய்ய முடியும் என்றார். தெய்வமானாலும் விதியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது அவருடைய சொந்த அனுபவம். அவருக்கு வைகுந்தம் என்னும் ஒரு இடம் உண்டு. லக்ஷ்மி என்ற அழகிய பத்னியும் உண்டு. ஆனால் அவரால் அங்கு சுகமாக வாழ முடிந்ததா? அது தெய்வத்தால் தீர்மானம் செய்யப்படுகிறது. மீனாக, ஆமையாக, பன்றியாக அவதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மனித உடலும் சிங்கத்தின் தலையையும் கூடிய நரசிம்ம அவதாரம் எடுத்தார் நாராயணர். குதிரை தலையுடன் கூடிய ஹயக்ரீவ அவதாரம் செய்தார். இதையெல்லாம் யாராவது விரும்புவார்களா? இதன் காரணங்களை தேவர்களும் அறிவார்கள். இப்படி இருக்க அவரால் எப்படி பூமியின் பாரத்தை குறைக்க முடியும்? விஷ்ணு தன் விதியை நொந்து கொள்கிறார். மத்ஸ்ய கூர்ம அவதார காலம் மிகவும் குறைவுதான். ஆனால் தசரத குமரனாக, ராமனாக அவதரித்த துக்கம் இன்று நினைத்தாலும் துக்கத்தையே தருகிறது. சீதையை பிரிந்த போது லக்ஷ்மணன் மட்டுமே அருகில் உதவியாக இருந்தான். அதன் பிறகு உதவிக்கு வந்தது யார்? குரங்குகள் மட்டுமே. குரங்குகளின் உதவியால் தான் ராவணனை வதம் செய்ய முடிந்தது. கற்புக்கரசியான தேவி சீதையை மீட்டு அயோத்தி வந்து இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்று பட்டாபிஷேகமும் நடந்தது. ஏதோ ஒரு துஷ்டன் சீதையை பழிக்க, அதன் காரணமாக இன்றும் எல்லோரிடமும் பழிச்சொல் கேட்கிறேன் என்றார். ராமனுக்கு 3 விதமான பட்டாபிஷேகம்: நஷ்டமான பட்டாபிஷேகம், உண்மையான பட்டாபிஷேகம், துஷ்கீர்த்தியால் பட்டாபிஷேகம். இப்படி 3 விதமான பட்டாபிஷேகம். துஷ்கீர்த்தியான பட்டாபிஷேகம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தான் கர்மபந்தத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை என்றால் இப்படி துக்கம் வருமா? இந்த விஷ்ணு இதை கேட்கும் தேவர்கள், பூமி எல்லோருமே கர்மபந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களே. எல்லோரும் மாயைக்கு அடிமையானவர்களே. இந்த மாயை இல்லாதவர் யார்? அது தேவி மட்டுமே. இந்த கர்மபந்த விடுதலை பெற ஒரே வழி தேவியை துதிப்பதுதான். அதனால் பூமியின் துக்கம் தீர்க்க தேவியினால் மட்டுமே முடியும். விஷ்ணுமூர்த்தியின் பேச்சை கேட்ட அனைவரும் பக்தியுடன் தலைகுனிந்து ஒன்றாக அன்னையை தேவியை துதித்தார்கள். இருளை நீக்கும் காலை நேர செந்நிற ஒளி போல் தேவியும் உடனே அவர்கள் முன் தோன்றினாள். அந்த தேவி என்ன கூறினாள்? விஷ்ணு வசுதேவ புத்திரனாக எதுகுலத்தில் அம்சாவதாரம், அர்ச்சாவதாரம் செய்வார். அவரே துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார். அதற்கான சக்தியை நான் தகுந்த சமயத்தில் அவருக்கு தருவேன். நானும் அம்சமாக கோகுலத்தில் யசோதையிடம் தோன்றுவேன். அனைத்து தேவ காரியத்தையும் முடித்து வைப்பேன் என்று கூறினாள். தேவி மேலும் கூறினாள், பூபால நாசத்தை விஷ்ணுமூர்த்தி நடத்துவார். துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார். இது உலகிற்கு நன்மை தரும். தேவர்களாகிய நீங்களும் உங்கள் பத்னிகளுடன் தோன்றி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறி மறைந்தாள். அம்மா, என் மனதிலும் தீய சிந்தனைகள் பெருகி வருகின்றன. காம குரோதாதிகளும் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் தாங்கள் என் இதயத்தில் அவதரித்து இவைகளை சம்ஹாரம் செய்யுங்கள் என்று இதன் ஆசிரியர் வேண்டுகிறார். 19ஆம் தசகம் நிறைவடைந்தது.